ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். போங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் விசுவலைசேஷனை கொஞ்சம் இன்னும் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் விசுவலைசேஷன் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். விசுவலைசேஷன் அப்படிங்கிறது சும்மா நினச்சி பார்க்குறது இல்லை. விசுவலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு விதமான மென்டல் ட்ரைனிங். அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது நடந்த மாதிரி நம்ம மைண்டில் ப்ரோக்ராம் பண்ணுறது. அப்படி தான் நம்ம மைண்ட் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது உண்மை தான். இதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ரிசர்ச் நான் இன்னும் நேரத்தில் சொல்கிறேன். நம்ம பிரெயின் வந்து ஒரு மெக்கானிசம், அது வந்து ஒரு டூல் மாதிரி. அந்த டூலுக்கு வந்து நம்ம சக்ஸஸ் ஆகணுமா அப்படிங்கிறத பற்றி கவலை கிடையாது, நம்ம ஃபெயிலியர் ஆகணுமா அப்படிங்கிறத பற்றி கவலை கிடையாது. அது வந்து நம்மளை சர்வே பண்ண வைக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ண வைக்கும். நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னு நம்ம சொல்லிட்டோம்னா அந்த பிரெயின்கிட்ட அது வந்து என்ன வேணால் பண்ணுறோம். இதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி 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 பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வேறு, உங்கள் பிரெயின் வேறு, உங்கள் பாடி வேறு. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப எல்லா இடத்துலையும் பேசிக் வந்து இதுதான். நீங்கள் வேறு, உங்கள் பிரெயின் வேறு,